கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிலான குழுவில் தமிழகத்தில் பிறந்த காவல்துறை அதிகாரிகளை இடம்பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பேரவையில் பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பேரவையில் நேற்று விவாதமானது நடைபெற்றது. அதில் பல்வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் விசாரணை குழுவில் தமிழகத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகள் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை, இந்தியாவிலேயே வியக்க வைத்த திறமைப்படை ஐஜி அருள் போன்ற காவல் உயர் அதிகாரிகள் தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கின்றனர். ஆனால் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக உச்சநீதிமன்றம் நேரடி கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தில் பணியாற்றும் வெளிமாநில காவல் அதிகாரிகள் இருவர் இடம்பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வருத்தமளிக்கிறது. தமிழகத்தில் பணியாற்றும் வெளிமாநில அதிகாரிகள் தமிழர்களாகவே மனதளவில் மாறி பணியாற்றுகின்றனர். இருப்பினும் தமிழகத்தில் பிறந்த அதிகாரிகளை இக்குழுவில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் நாகை சட்டமன்ற உறுப்பினரான VP மாலி, இது திரைப்பட காட்சி போல அரசியல் காட்சி கூட்டத்தை அரங்கேற்றியதால் தான் விபத்து ஏற்பட்டது. வெளிநடப்பு செய்த அதிமுகவினரால் இதற்கான காரணத்தை கூட சொல்ல முடியவில்லை. இந்த விவகாரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரவோடு இரவாக எடுத்த துரித நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். மேலும் அதற்கு அடுத்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன், நடிகர்கள் மீதான ஈர்ப்பால் கூட்டம் கூடி தமிழர்கள் இறப்பது வேதனை அளிக்கிறது. கூட்டத்தை நடத்தியவர்கள் இந்த சம்பவத்துக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று கூறினார். அனைவரது கருத்துக்களையும் கேட்ட பின்னர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுப்பினர்களின் விவாதத்தின் போது முதல்வர் ஸ்டாலின் குறுக்கிட்டு, உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தில் பணியாற்றும் வெளிமாநில IPS அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என குறிப்பிட்டிருப்பது வேதனைக்குரியதுதான். இதுகுறித்து உரிய சட்ட ஆலோசனை நடத்தி உச்சநீதிமன்றத்தை அரசு அணுகும். தண்ணீர் பாட்டிலில் காலணிகள் உள்ளவற்றை வீசியது யார் என்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வரும். கரூர் துயர சம்பவம் தொடர்பான பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி பேசினார். பின்னர் பேரவைத் தலைவரின் வேண்டுகோளை மீறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தர்ணா நடத்தியதற்கான காரணத்தை அதிமுகவினரால் சொல்ல முடியவில்லை. கரூர் விவகாரம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார்.